ஐ கெஸ் இன்னைக்கு ஒன் பீஸோட எபிசோட் 21 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து போன எபிசோடில் வந்து லூஃபி அந்த கேனனை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட வந்து போய் அடிச்சிருக்கும்ல, அதை பார்த்துட்டு அவங்க வந்து வேலை பார்க்க சொன்னாங்க. லூஃபி வந்து ஒரு வாரம் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்ல, அந்த சீன்ல தான் காட்டுறாங்க. கேப்டன் வந்து என்னடா ஒரு வாரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். கீழே வந்து சாஞ்சி வந்து அந்த ஃபுட்டை கீழே போட்டான்ல, அவனை பார்த்துட்டு நீ ஏன்டா ஃபுட்டை வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் காலை மிதிச்சிட்டு நீ வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் மரியாதையே நடந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போனா, சாப்பாடை வேஸ்ட் பண்ணிட்டு என்னடா மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு தொங்க விட்டு வச்சிருப்பான், தூக்குல தொங்க விடுற மாதிரி. நெக்ஸ்ட் சீன் அப்படியே வந்து ஒரு செஃப் கிட்ட போகுது. அந்த செஃப் வந்து எப்படிலாம் வந்து கஸ்டமர்கிட்ட பேசுறேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்படி பேசினா கரெக்டாக இருக்குமா, நமக்கு டிப்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து பேசி பார்த்துட்டு இருக்கான். ஓகே இப்படி பேசினா அப்படி பேசலாம், சரி ஓகே இதே வந்து நல்லதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளில வருவானா. வெளில வரதை பார்த்துட்டு அங்கே இருக்க கஸ்டமர்லாம் பயந்துருவாங்க, யாரா இவன் பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவனே வந்து சாஞ்சி அங்கே அடிச்சிட்டு இருப்பான்ல, அதை பார்த்துருவான். பார்த்துட்டு டேய் கஸ்டமர் என்னடா பண்ணிட்டு இருக்க, அவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா, அவர் மெரைன்ல உள்ளவர், அவரை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா, நீலாம் ஒரு செஃப், நீலாம் வந்து இந்த பேசவே கூடாது சரியா. அப்படியே அவன் சொல்லுவான், டேய் அவர் கீழே இறக்கி விடுறா, அவர் இப்போ எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. சாஞ்சி சொல்லுவான், டேய் வாயம் போடுறா, நீலாம் ஒரு சாதாரண செஃப், இவன் சாப்பாடை வேஸ்ட் பண்ணியிருக்கான், சாப்பாடை வேஸ்ட் பண்ணாலே வந்து எனக்கு பிடிக்காது, எல்லாருக்குமே இதே நிலமை தான், இங்கே யாருமே சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அவன் கத்த ஆரம்பிச்சிருவான், டேய் என்னையே அடிச்சிட்டு இல்லடா, நான் கவர்மெண்ட்டை சொல்லி இந்த ஹோட்டலே இல்லாம மாதிரி பண்றேன்டா, பார்த்துட்டே இருடா, நான் வந்து கவர்மெண்ட் கால் பண்றேன், கால் பண்ணி சொல்றேன், இந்த ஹோட்டலே வந்து இழுத்து மூடுற மாதிரி வரும்டா பாரு அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னடா ஹோட்டல் இழுத்து முடியலையா, வாடா வாடா உடனே அதுக்குள்ள நான் கொண்டுறடா அப்படின்னு சொல்லி சாஞ்சு கத்திட்டு இருப்பான். இவன் என்னடா பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னுவான். வாடா வந்து பாருடா, அவனை அடிச்சுட்டு நீ கொல்லாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் செஃப் எல்லாம் பிடிச்சி வச்சிருப்பாங்க, சாஞ்சி வேணா செஞ்சு வேணா செஞ்சுன்ட்டு. இங்க வந்து கேப்டனை கட்டுவாங்க. கேப்டன் வந்து மேல உடச்சிட்டு கீழே வந்துருவாரு. அந்த டைம் வந்து ஒன்னால தாண்டா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு அவரு. என்னது என்னாலயா, நீ தானேயா அடிச்சா அப்படின்னு சொல்லி லூஃபி கத்த ஆரம்பிச்சிருவான். நீங்க இது நீ மட்டும் அடிக்காம இருந்தா மேல இருந்து கீழே வந்துருக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு சாஞ்சியை பார்த்துட்டு என்னடா சாஞ்சி சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீ தான் வந்து என் ஹோட்டலை அடிச்சு உடச்சிடான்னு சொல்லிட்டு சாஞ்சிட்ட போய் சத்தம் போட ஆரம்பிச்சு விட்டாரா. அவர் வந்து அதுக்கப்புறமேட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாரு அவனை. அதுக்கப்புறம் நீதிக்காரன் வந்து பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்புறம் நீ மட்டும் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க, நீனே இந்த ஹோட்டலுக்குலாம் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவனே எத்தி அடிச்சு தரத்து விட்டுருவான். அவன் வந்து இதை பார்த்துட்டு யாரா இவன், இவன் என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் எல்லாம் இருந்தா நம்மளுக்கு உயிருக்கே ஆபத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதோட வந்து ஒருத்தன் வந்து என்ன கேப்டன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்த ஆரம்பிச்சிருவான் அந்த செஃப். நீங்க வந்து சாஞ்சிக்கே ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து சாஞ்சி சொல்லுவான், சாப்பாடோட அருமை உனக்கு தெரியுமாடா, நீ வாய மூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நேவிலேருந்து ஒருத்தன் ஓடி வந்து கேப்டன் கேப்டன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. என்னடா சொல்லி எல்லாம் திரும்பி பார்த்துட்டு இருப்பேன். கிரேட் பைலட்லேருந்து ஒருத்தவனை பிடிச்சிருந்தோம்ல, அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா. டேய் நம்ம 3 நாளா அவன் சாப்பாடு படாம வச்சிருக்கோம்டா, அவன் எப்போ தப்பிச்சு போனான், அவனுக்கு யாரா சாப்பாடு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த நேவிக்கு பின்னாடி வந்து ஒருத்தவங்க கண்ணை வச்சு அவனை வந்து அட்டாக் பண்ற மாதிரி காட்டுவாங்க. பார்த்தா வந்து அந்த கிரீக் பைரட்டோட வைஸ் கேப்டன் தான் இவன். ஐயா பைரட்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் வந்து நல்லா பார்த்துட்டு இருப்பான், என்ஜாய் பண்ணிட்டு. இவங்க எல்லாம் பார்த்துட்டு இங்க என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவன் வந்து ஒரு டேபிள் வந்து உட்காந்துட்டு எனக்கு சாப்பாடு வேணும் ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுல ஒருத்தன் வந்து உங்கள்ட்ட காசு இருக்கா சார் அப்படி கேட்பான். காசு இல்ல, கன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுவானா. என்னது காசு இல்லை, காசு இல்லைன்னா இருந்துச்சு வெளில போடான்னு சொல்லி அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால அடியை கூட தாங்க முடியாது, எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து கேப்டன் பார்த்துட்டு இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியலையே சரியில்லையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் சாஞ்சியை கட்டுவாங்க. சாஞ்சி அவன் மட்டும் போய் சமைக்க ஆரம்பிச்சிருவான். என்னன்னா வந்து அவனுக்கு எப்படியாச்சும் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவான். அந்த மெரைன் கேப்டன் பார்த்துட்டு இங்கேருந்து எப்படியே தப்பிச்சு ஓடி போண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே தவழ்ந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இதை எல்லாத்தையும் லூஃபி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். பைரட்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இருக்கவங்க வந்து செஃப் வந்து கத்திட்டு இருப்பாங்க, டேய் எங்களை தாண்டி அவனும் வர முடியாதுடா, இங்க வந்து காசு இருந்தா மட்டும் தான் சாப்பிடணும், இல்லைன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில அவனை தள்ளி விட்டுருவாங்க. லூஃபி வந்து வெளில பார்த்துட்டு டே என்னடா உனக்கு பசிக்குதா ரொம்ப அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அப்ப சாஞ்சி வந்து சாப்பாடு செஞ்சு எடுத்து வந்து வைப்பான். நீ வந்து இதுக்கு பதில் நீ என்னை கொண்டிருக்கலாம், நீ வந்து சாப்பாடு கொடுக்குற இதெல்லாம் சரியில்லை, என்னை அடிக்கணும்னு ட்ரை பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். அதெல்லாம் இல்லை, உன்னோட பசி எவ்வளோன்னு சொல்லி எனக்கு தெரியுது, அந்த பசி கொடுமை நல்லா இருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, அதெல்லாம் அந்த பசியோட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாஞ்சி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பா. இந்த கடல்ல வந்து சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஸோ அதனால வந்து கிடைக்கும் போதே வந்து நீ நல்லா சாப்பிட்டுக்க, அந்த பசின்றது வந்து தாங்கவே முடியாத விஷயம்தான் அப்படி சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பானா. சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். நான் என்னைக்கும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இந்த மாதிரி டேஸ்டியான ஃபுட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க வந்து அமுக்கிக்கிட்டே இருப்பான் சாப்பாடை.
இதெல்லாம் சாஞ்சி பார்த்துட்டு என்னடா அவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கான், ரொம்ப நாளாச்சு போல, பசியில அவ்வளோ சாப்பாடா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதோட லூஃபி சொல்லுவான், டேய் உனக்கு இவன் சாப்பாடு கொடுத்துருக்கான்டா, ஸோ அதனால உனக்கு நீ நன்றியா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு சாஞ்சியை பார்த்து, என் குரூப் வந்து ஒரு செஃப் தேவை, நீ வேணா வந்து அந்த செஃப்பா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. அதோட வந்து சாஞ்சு கடுப்பாயிருவான், டேய் அப்படிலாம் என்னால இருக்க முடியாதுடா, நான் வந்து இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆமா நீ தானே வந்து இங்க வந்து அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஆமாண்டா தெரியாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதுலதான். ஆக்சுவலா வந்து மெரைன்ல இருந்து வந்து என்ன அட்டாக் பண்ணாங்க, நான் ரிஃப்ளெக்ட் பண்றேன்ற பேர்ல வந்து அதை வந்து இந்த போட்டு மேல போட்டேன்னா, ஸோ அது தாண்டா அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. டேய் நீ நினைக்கிற மாதிரி இங்க இருக்க கேப்டன் வந்து சாதாரண ஆள் இல்லடா, அவரு வந்து பெரிய ஒரு பைரட் தான். அதனாலதான் வந்து இப்ப இருக்கிற பைரட் குக் எல்லாத்தையும் வந்து அவர் கூப்பிட்டு வச்சு இங்க ஹோட்டல் நடத்திட்டு இருக்காரு, இல்லாட்டினா இதெல்லாம் நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சாஞ்சி வந்து சொல்லிட்டு இருப்பான். நீ நினைக்கிற மாதிரிலாம் வந்து அவர் சின்ன ஆள்லாம் கிடையாது, அதெல்லாம் கிராண்ட் லைன்லாம் போயிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் லூஃபிட்ட. ஓ அப்படியா, சரி ஓகே, நீ வந்து என் குரூல வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னுவான். முடியவே முடியாதுடா, எனக்கு இங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அது முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாஞ்சி சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் என்னய்யா வாயா, நான் வந்து உன்னை என் குரூல ஜாயின் பண்ணிட்டேன், நீ தான் என் குரூவோட 5வது மெம்பர் சரியா அப்படின்னு சொல்லி லூஃபி வேற வந்து ஒரு சைடு புலம்பிட்டு இருப்பான். இதெல்லாம் சாஞ்சி கேட்டுட்டு, டேய் உன்னை கொல்லாம விட மாட்டேன், ஒழுங்கு மரியாதையா போயிடுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் வந்து எய்த்தப்ப பார்த்துட்டு, நான் என்ன ஒன்று சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. சரி உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை சொல்றா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கத்துவாங்க. அப்ப வந்து அந்த கிரீக் பைரட்ல உள்ள வந்து கேட்பான், நீ பைரட் ஆகி உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பானா. நான் வந்து இங்க ஒன் பீஸை கண்டுபிடிச்சு கிங் ஆஃப் த பைரட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்னது கிராண்ட் லைனுக்குள்ள போக போறியா அப்படி எப்ப, ஆமா நான் கிராண்ட் லைனுக்குள்ள போக போறேன் அப்படின்னு சொல்லுவான். டே கிராண்ட் லைன்லாம் வந்து அவ்வளவு ஒரு பயங்கரமான இடம்டா, அந்த இடத்துக்குலாம் போகவே கூடாதுடா அப்படின்னு சொல்லி அவன் பயப்பட ஆரம்பிச்சிருவான். என்னதுடா அது கிரீக் பைரட்ல உள்ளவன் பயப்படுறானா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நான் பயப்படல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். பயம்தான் சொல்லி 2 பேரும் சொல்லிட்டு இருப்பான். அதோட அவன் கதையை சொல்லுவான். நாங்க வந்து அங்க போய் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னது ஒரு வாரத்திலே திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு. ஆமா கிராண்ட்லேன்றது அவ்வளவு மோசமான ஏரியா அப்படின்னுவாங்க. அப்புறம் செஃப் எல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. செஃப் எல்லாம் வந்து அவங்க எப்படி வெட்டி சமைச்சிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தவன் சொல்லுவான், நீ கிரேட் பைரட்ல ஒருத்தவன அடிச்சிருக்கடா, ஸோ அதனால வந்து அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க குரூவே கூட்டு வருவாங்க பாரு, அதுல நீ தான் சமாளிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா, எத்தனையோ பைரட்டை நான் பாத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அது எல்லாத்தையும் இன்னொருத்தங்க கேட்டு, டேய் இங்க இருக்க எல்லாருமே சண்டை போட தெரிஞ்சவங்க தான், எல்லாருமே பைரட் தான், அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கிரீக் பைரட்ன்றது சும்மா சாதாரண ஆள் இல்ல, அவன் தான் வந்து வெஸ்ட் சீலே வந்து ரொம்ப பெஸ்டான ஆளு, அவன் தான் வந்து பெரிய பைரட்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். நேவியால கூட வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வந்து அவனும் வந்து ஒரு நேவில இருந்தவன் தான், ஆனா வந்து அவன் நேவியை வந்து கிவ் அப் பண்ணிட்டு ஏமாத்திட்டு, அதுவும் இல்லாம நேவில கேப்டனே வந்து கொன்னு இருக்கான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற ஒரு பயிர் கத்த ஆரம்பிச்சிருவான். அப்ப 2 பேரும் முட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த சைடு வந்து கேப்டன் வந்துட்டு, டேய் சமைக்கிற வேலையை மட்டும் பாருங்கடா, தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து இந்த சைடு அந்த கிரீக் பைரட்ல ஒரு மெம்பர்கள்லாம் அவனை காட்டுவாங்க. நான் போயிட்டு வரேன் சாஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். எனக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் லூஃபி பத்தி சிரிச்சிட்டு இருப்பான். மேல வந்து கேப்டன் ரெண்டு பார்த்துட்டு இருப்பாரு இது எல்லாத்தையும். சாஞ்சும் சேர்ந்து சரி ஓகே நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவானா. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா சாப்பிட வருவேன் காசோட, அதனால எனக்கு சாப்பாடு செஞ்சு வை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் வந்து மேல கேப்டன் பார்த்துட்டு இருப்பான். சாரி என்னால தானே உனக்கு இப்ப பெரிய பிரச்சனை ஆக போகுது, இது எல்லாரும் வந்து உன்னை வேலையை விட்டு துரத்த கூட ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பானா. எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுருவாங்க சாப்பிட்டது எல்லாத்தையும். இப்ப வந்து சாட்சின்னு எதுவுமே இல்லை நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன்னு சொல்லிட்டு. அப்புறம் எப்படி என்னை கண்டுபிடிப்பாங்க, எப்படி என்னை மாட்டி விடுவாங்க அப்படின்னு. சரி ஓகே தேங்க்யூடா தேங்க்யூடா அப்படின்னு சொல்லி கல்ல உழுவாத குறையா அவன் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் போவான். அப்புறமேட்டு கேப்டன் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு, டேய் போய் வேலையை பாருங்கடா பொடி பயல்களா அப்படின்னு சொல்லுவாங்களா. சரி ஓகே நான் வந்து வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை கட்டுறேன். லூஃபி வந்து நான் வந்து சர்வரா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து என்னடா சும்மா உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லிட்டு செஃப்லாம் கத்த ஆரம்பிச்சிடும். போய் பிளேட்டை கழுவிடா சும்மா உட்காந்துடலாமா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடும். எல்லாம் இது எல்லாத்தையும் கேட்டு சரி நான் போய் கழுவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அப்படியே கழுவ போவான். அப்போ வந்து செஃப் எல்லாம் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, எங்கடா சாஞ்சு போனா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் என்ன வெளியில தான் நின்றுட்டு இருப்பான், ஆனா என்ன இப்ப எவன்கிட்ட சண்டை போட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப வந்து ஒருத்தன் சொல்லுவான், அவன் ரொம்ப வருஷமா இங்க வேலை பார்க்குறான் போல, அதனாலதான் வந்து அவனுக்கு வந்து கேப்டன் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபியை கட்டுவேன். லூஃபி ஒவ்வொன்றா கழிவுகளையும் கீழே போட்டுட்டு இருப்பான், உடஞ்சிக்கிட்டு இருக்கும். இதை வந்து அவன் பார்த்துட்டு மண்டையிலே ஒரு தாங்குவான். டேய் என்னடா எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டு இருக்கிற, உடஞ்ச எல்லாத்தையும் போய் கிளீன் பண்ற அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. அவனும் வந்து மாப்ப எடுத்துட்டு போவான், ஆனா சைட்ல இருக்க போட்டு எடுத்து தின்னுட்டு இருப்பானா. டேய் அது வந்து கஸ்டமருக்காக வச்சிருக்காதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வச்சிருந்ததெல்லாம் வந்து புடுங்கிட்டு நீ போய் வந்து சர்வருக்கு போய் ஆர்டர் எடுக்கிற வழியே போடுறா அப்படின்னு சொல்லுவான். நான் இது மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதுலயே கையை வைப்பானா, அது சுட்டுரும். ஐயோ சுட்டுருச்சு சுட்டுருச்சு தீ தீ அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கேயும் ஓடிட்டு இருப்பான். அங்க இருக்க பிளேட் எல்லாமே உடஞ்சிரும். அதோட கடுப்பாயிரும். வேலை இனிமேல் சர்வர் மட்டும்தான், போய் அதை போய் என்னன்னு கேட்டு என்னன்னு சொல்றா அப்படின்னும்.
அவன் போவானா அப்ப வந்து உசோப்பு நாமி ஜோரோ 3 பேரும் உட்காந்துட்டு டேய் ஆர்டர் எடுக்கணும் வாடா வந்து இங்க வந்து வேலையை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஒரு வருஷம் நம்ம இங்கதான் வேலை பார்க்க போறியான்னு சொல்லிட்டு ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். என்ன விட்டு நீங்க சாப்பிடுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு மூக்க நோண்டி தண்ணியில வச்சிட்டு இருப்பானா. இதை உசவ பார்த்துட்டு ஐயோ குடிக்க போறான் ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் கரெக்டா லூஃபியோட வாயில வச்சு திணிச்சிருவான். லூஃபி வந்து கொமட்டதுன்னு சொல்லி துப்ப ஆரம்பிச்சிருவான். இதை எடுத்து ஜோரோவை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பான். பக்கத்துல இருக்க ஆளுங்க எல்லாரும் யாரா இவங்க பைத்தியகாரமாய் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இதை சாஞ்சி பார்த்துட்டு நாமையே பார்த்துருவான். சாஞ்சி சும்மாவே பொண்ணுனா ஆள் வலிவான். உடனே ரோஸ் எடுத்து வந்துட்டு அழகான பொண்ணு உனக்காக நான் எதுனாலும் பண்ணுவேன், உனக்காக நிறைய ஃபுட்டு சமைச்சு தரேன் டேஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையும் வந்து நாம கேட்டுட்டு இதாண்டா நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லி இவன்ட்டு இருந்து எப்படிச்சு கறந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவ ஒரு சைடு பிளான் போட்டுட்டு இருப்பான். இந்த சைடு செஃப்பை காட்டுவாங்க. நீ பேசாம அவங்க கூட பைரட் ஆயிடலாம் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னாலாம் போக முடியாது அப்படின்னு. அப்புறமேட்டு அந்த கிரீக் பைரட்ல ஒருத்தவனால அவன் வந்து ஒரு ஐலாண்டுக்கு போவான். ஐலாண்டுக்குள்ளார போயிட்டு அங்க ஒரு போட் இருக்கும். அந்த போட்டுக்குள்ளார போவான். அதுதான் வந்து அவனோட கேப்டன் இருப்பான் கிரீக்குன்றவன். அவன்கிட்ட போய் சொல்லுவான் சாஞ்சின்னு ஒருத்தவன் எனக்கு சாப்பாடு கொடுத்தான், அந்த சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எந்த இடம்னு சொல்லி அவனும் கேட்டுட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். பை. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ்.